இந்த கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னா தெலுங்கானாவில் இருக்கிற மாக்கிப்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தாங்க. வினோத்னு ஒருத்தன் ஜாலியாக தூங்கிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு ஒரு குரூப் அவன் வீட்டுக்குள்ளே பூந்து அவனை அப்படியே அல்லேக்கா தூக்கிட்டு போய் மரத்தில் கட்டி வச்சு சாத்துன்னு சாத்துறாங்க. ஏன்டா இவனை இப்படி போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா நம்ம வினோத் வேற யாருமே இல்லைங்க, அந்த ஊருக்கு வந்த பாலியல் கல்வி அதிகாரிங்க. இவன் அந்த ஊர் மக்களுக்கு நல்லது சொல்லி கொடுக்க போய் அவங்க அதை தப்பாக எடுத்துக்கிட்டு வினோத்தோட முகரையை பேத்துட்டாங்க. வினோத் நேராக அவனோட பிரின்சிபல் மதுசூதனன் ராவ் கிட்ட ஓடி வந்து, சாமி எனக்கு அந்த வேலையும் வேணாம், ஒரு மண்ணும் வேணாம், நான் அங்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுறான். ஆனால் மேலிடத்துல இருந்து பிரின்சிபலுக்கு ப்ரெஷருங்க, கண்டிப்பாக யாரையாவது அங்கே அனுப்பியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தாங்க நம்ம ஹீரோவோட என்ட்ரி கொடுக்குறாங்க. அடுத்த சீனில் நம்ம ஹீரோ சுப்பிரமணியத்தை காட்டுறாங்க. சுருக்கமாக எல்லாரும் இவனை சுப்பு அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. ஒரு ஸ்கூலில் பார்ட் டைம் கம்ப்யூட்டர் டீச்சராக வேலை பார்க்குறாங்க. ஆனால் வீட்டில் இவனுக்கு ஒரு நாய்க்குட்டிக்கு இருக்கிற மரியாதை கூட கிடையாது. ஏன்னா அவங்க அப்பா குக்கு சார் அதே ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர். இன்னைக்கு அவரோட ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி வேற இருக்குங்க. ஊரே கூடி இருக்கிறப்போ டிவியில் திடீர்னு ஒரு காண்ட விளம்பரம் ஓடுது. வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க எல்லாரும் முகத்தை முடிக்க குக்கு சாருக்கு கோபம் தலைக்கிறதுங்க. உடனே சுப்புவை பார்த்து டிவி ஆனடா அப்படிங்கிற மாதிரி கத்துறாருங்க. இங்கே தான் நம்ம சுப்புவுக்கு 2009 நடந்த ஒரு பழைய ஞாபகம் வருது. சுப்பு ஸ்கூலில் படிக்கும்போது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சில ஆபாச புத்தகங்களை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ குக்கு சார் வரதை பார்த்துட்டு மற்றவங்களை எல்லாம் ஓடிட நம்ம சுப்பு மட்டும் அந்த புத்தகத்தோட மாட்டிக்கிறாங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் சுப்பு ஒரு பிளே பாய்னு அவங்க அப்பா தப்பாவே நினச்சிக்கிட்டு இருக்காரு. சயின்ஸ் சப்ஜெக்டில் மார்க் கம்மியாக வாங்கினதுக்கு சுப்பு டீச்சர் அந்த ப்ரைவேட் பார்ட்ஸ் பாடத்தை நடத்தவே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல குக்கு சாரும் பயந்து போய் என் பையன் கைமீறி போயிட்டான், இவனோட இயந்திரங்களை அடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாமியார் கிட்ட கூட்டிகிட்டு போய் கையில் ஒரு மணியை கட்டி விட்டுறாருங்க. தப்பான எண்ணம் வரும்போதெல்லாம் இந்த மணியை பாரு அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் வேற போடுறாருங்க. ப்ரெசன்ட் சீனில் நம்ம சுப்பு திவ்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணை ஊசுரா காதலிக்கிறான். 2 பேருமே சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாங்க. சுப்பு அவளை ஒரு பெரிய பில்டிங்குக்கு கூட்டிகிட்டு போய் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம இங்கே தான் ஒரு ஃப்ளாட் வாங்கி செட்டில் ஆக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி 2 பேரும் கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கேயும் வில்லன் மாதிரி அவங்க அப்பா குக்கு சார் என்ட்ரி கொடுக்குறாருங்க. திவ்யாவை அனுப்பிட்டு சுப்புவை உதவாக்கற, உனக்கு ஏற்கனவே 60 பொண்ணுங்க வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, இப்போ இந்த பொண்ணு வாழ்க்கையும் கெடுக்க போறியா அப்படிங்கிற மாதிரி வச்சு செய்ய ஆரம்பிக்கிறாருங்க. மறுநாள் ஸ்கூலுக்கு டிஇஓ சார் செக்கிங் வராரு. நம்ம சுப்புவோட கிளாஸ் பசங்க கம்ப்யூட்டரில் ஏதோ பிட்டு படம் பார்த்துட்டு இருக்காங்க. அதை கவனிக்காமல் சுப்பு அந்த கம்ப்யூட்டர் அப்படியே ப்ராஜெக்டில் கனெக்ட் பண்ண அந்த வீடியோ பெரிய ஸ்கிரீனில் ஓடுதுங்க. டிஇஓ சாருக்கு செம கடுப்பாகி உன்னை வேலையை விட்டு தூக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாருங்க. பயந்து போன சுப்பு பிரின்சிபல் மதுசூதனன் ராவ் கிட்ட போய் அழுறான். பிரின்சிபல் ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாருங்க. சுப்பு, உனக்கு இந்த வேலை தப்பணும்னா யாருக்கும் தெரியாமல் நீ மாக்கிப்பூர் கிராமத்தில் பாலியல் கல்வி அதிகாரியாக போயிடு, அப்போ அப்பனுக்கும் தெரியாது, வேலையும் தப்பிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். சுப்புவும் வேற வழியே இல்லாமல் ஓகே சொல்லிட்டு 4 வாரம் ட்ரைனிங் போகிறாங்க. ஆனால் அங்கேயும் படிக்காமல் திவ்யா கூட ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கான். இதே நேரத்தில் ஹீரோயின் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கனவோட சுற்றுற சுவாதி அப்படிங்கிற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. டைரக்டர்களுக்கு லஞ்சம் கொடுத்தாவது சான்ஸ் வாங்கிடணும் அப்படின்னு சுற்றிட்டு இருக்காங்க இவ. நம்ம சுப்புவும் மாக்கிப்பூர் கிராமத்துக்கு பஸ்ஸில் ஏறி வந்துக்கிட்டு இருக்கான். வர்ற வழியில் அவனுக்கு பயங்கரமாக சிறுநீர் அவசரம் வேற வருதா. பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே கண்ணு மண்ணு தெரியாமல் ஒரு சுவத்தில் இருக்கிற ஃபோன் நம்பர் மேலேயே அடிச்சிடுறாங்க. அந்த நம்பர் வேற எதுவுமே இல்லைங்க, அந்த ஊர்க்காரனுங்க எல்லாருமே பிட்டு படம் வாங்குறதுக்காக வச்சிருந்த ரகசிய நம்பர் அது. ஊர்க்காரனுங்க கடுப்பாகி இவனை அடிக்க வர்றாங்க. அப்புறம் இவன் கவர்மெண்ட் அதிகாரி, அதுவும் பாலியல் கல்வி அதிகாரிடா அப்படின்னு தெரிஞ்ச உடனே இன்னும் காண்டாகிறாங்க. அங்கே சுப்புவுக்கு காந்தாராவ் அப்படின்னு ஒரு அசிஸ்டன்ட் கிரிமினல் பார்ட்னர் கிடைக்கிறாங்க. அந்த ஊர் பஞ்சாயத்து பிரசிடென்ட் வீரப்பன், அவனோட தம்பி ரமேஷ் பாபு, 2 பேருக்கும் செட்டே ஆகாதுங்க. ஊருக்கு பாலியல் கல்வி கிடைச்சா கவர்மெண்ட் ஒரு தண்ணி தொட்டி கட்டி தரும், அதை வச்சு வீரப்பன் அடுத்த எலெக்ஷனில் ஜெயிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி ரமேஷ் பாபு சுப்புவுக்கு ஏகப்பட்ட குடைச்சல் கொடுக்க ஆரம்பிக்கிறான். முதல் நாள் கிளாஸுக்கு ஒரு பையனும் வரலங்க, வெறும் ஆடு மாடு தான் இருக்கு. அங்கே வந்த சில பொம்பளைங்க கிட்ட பேசும்போது தான் தெரியுது அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே 4-5 பசங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. சுப்புவும் அந்த ஊரில் இருக்கிற பெண்களுக்கு நோ மீன்ஸ் நோ பாடத்தை எடுக்கிறாங்க. புருஷனே ஆனாலும் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நோ சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லித்தரான். அன்னைக்கு நைட்டு புருஷன்கள் எல்லாருமே மூடா வர பொம்பளைங்க எல்லாம் நோ மீன்ஸ் நோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கடுப்பான ஆம்பளைங்க எல்லாம் சேர்ந்து சுப்புவை அடிக்க வர சுப்பு ஓடி போய் ஜெயிலில் லாக் ஆகிக்கிறான். ரமேஷ் பாபுவும் ஆளுங்களை விட்டு ஜெயிலை உடைக்க பிரசிடென்ட் வீரப்பன் வந்து சுப்புவை காப்பாத்துறாரு. நெட்வொர்க் கிடைக்காம சுப்பு தென்னை மரத்தில் ஏறி திவ்யா கிட்ட பேசும்போது அவள் அனுப்பின ஃபோட்டோ ஓப்பன் ஆகலைங்க. அதனால் அந்த பிட்டு படம் சப்ளை பண்ணுற நம்பருக்கு ஃபோன் பண்ணுறான். பார்த்தா அந்த வீடியோக்களை பென்ட்ரைவில் சப்ளை பண்ணுறதே நம்ம ஹீரோயின் சுவாதி தாங்க. இப்போ 2 பேரோட ரகசியமும் 2 பேருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஒரு நாள் நைட்டு சுப்பு தவறி போய் ரஜினி அப்படிங்கிற விலைமாது வீட்டுக்குள்ளே விழுந்துடுறான். உள்ள 45 நிமிஷம் சுப்பு அழுதுகிட்டே அவன்கிட்ட இருக்கிற சோக கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வெளியில இருந்த ஊர் பசங்க சுப்பு சார் உள்ள 45 நிமிஷம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, மனுஷன் பெரிய மன்மதம்பா அப்படிங்கிற மாதிரி ஊர் ஃபுல்லாக வதந்தியை கிளப்பி விட்டுறாங்க. இதனால சுப்புவோட கெத்து ஊருக்குள்ளே ஏற ஆரம்பிக்குதுங்க. டிஓ சார் சுப்புவோட கிளாஸ் வீடியோவை அனுப்ப சொல்கிறாருங்க.
சுவாதி உதவியோட ரமேஷ் பாபு வீட்டில் பெண்கள் சீட்டு பணம் கட்ட வரும்போது சுப்பு அங்கே புகுந்து பெண்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு ஆண் தான் காரணம், பெண்களை குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சூப்பராக கிளாஸ் எடுக்கிறான். அந்த வீடியோவை டிஓ சாருக்கு அனுப்ப அவரு செம ஹாப்பி ஆகிறாருங்க. இங்க திவ்யாவுக்கு அமெரிக்கா விசா கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி சுப்புவை அப்படியே கலட்டி விடுற மாதிரி பேசுறாங்க. சோகத்துல சுப்பு சரக்கு அடிச்சிட்டு வராங்க. அன்னைக்கு நைட்டு சுவாதியும் அவங்க அப்பா கூட சண்டை போட்டுட்டு சுப்பு வீட்டுக்கு வராங்க. 2 பேரும் சோகத்துல இருக்கும்போது நெருக்கமாகி அன்னைக்கு நைட்டு ஒன்னா கழிச்சிடுறாங்க. மறுநாள் காலையில சுப்புவுக்கு பயம் அதிகமாகுதுங்க. சுவாதி அவனுக்கு சமைச்சு வச்சுட்டு கிளம்புறான். சுவாதி அவன்கிட்ட பேச வரும்போது சுப்பு தப்பா நினைச்சுக்கிட்டு அவகிட்ட காசை நீட்டுறாங்க. என்ன அந்த மாதிரி பொண்ணு நினைச்சியா அப்படிங்கிற மாதிரி சுவாதி சுப்புவோட கண்ணத்திலே பலார்னு ஒரு அற விடுறா பாருங்க. அங்கதான் அவனோட தப்பு அவனுக்கு புரிய ஆரம்பிக்குது. இதுக்கு நடுவில் சுமதிங்கிற ஒரு சின்ன பொண்ணு கர்ப்பமாகி சுப்பு தான் காரணம்னு ஊர் திருவிழால ரமேஷ் பாபு பஞ்சாயத்தை கூட்டுறாரு. ஊரே சுப்புவை அடிக்குதுங்க. ஆனா உண்மை என்னன்னா சுமதியோட சொந்த மாமா தான் அவளை கர்ப்பமாக்கியிருக்கான். சுமதி ரமேஷ் பாபுவோட சொந்த பொண்ணுங்கிறதுனால உண்மையை சொன்னா அவளை கொன்னுடுவாங்க அப்படின்னு சொல்லி சுப்பு உண்மையை சொல்லாம அடி வாங்குறாங்க. இன்னொரு பக்கம் அரசாங்கத்தோட டார்கெட்டுக்காக சுப்பு அவனோட ஃப்ரெண்ட்ஸா சுத்திட்டு இருக்க அந்த ஊர்ல இருக்கிற 4 பேருக்கு தெரியாம அவங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணிவிட்டு இருக்காங்க. அதுக்கான கவர்மெண்ட் செக் எல்லாம் சுப்புவே ரகசியமா வாங்கிக்கிறான். ஊர்ல தண்ணி தொட்டி ஓப்பனிங்க்கு எம்எல்ஏ வராரு. மாக்கிப்பூரும் பாலியல் கல்வியில நம்பர் 1 வந்ததால சுப்புவுக்கு ஏகப்பட்ட பாராட்டுகள்ங்க. இதனால கடுப்பான டிஓ சார் விழா முடிஞ்சதும் சுப்புவை போட்டு தள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி ரமேஷ் பாபு கிட்ட சொல்றாருங்க. ஊரே சுப்புவை வெட்ட துரத்த நம்ம சுவாதி ஸ்கூட்டர்ல வந்து சுப்புவை காப்பாத்தி பஸ் ஏற்றி விடுறாங்க. சுப்பு வீட்டுக்கு போறான். அவங்க அப்பா கிட்ட மணியை கழட்டி கொடுக்குறாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல குக்கு சார் குடும்பம் திருப்பதி போக நிற்கும் போது டிவியில நம்ம சுப்புவோட சாதனை நியூஸ்ல ஓட ஆரம்பிக்குது. குக்கு சார் குடும்ப மானத்துக்கு எடுத்துட்டியே அப்படிங்கிற மாதிரி திட்ட கல்யாண கோலத்துல மண்டபத்துல இருந்து ஓடி வந்த சுவாதி சுப்புவை கட்டி பிடிச்சி தான் காதல சொல்ல ஆரம்பிக்கிறான். சுப்பு அவங்க அப்பாவை பார்த்து, நீங்க சில குழந்தைகளுக்கு தான் பாடம் நடத்துனீங்க, ஆனா நான் ஒரு கிராமத்தையே மாத்திருக்கேன், என் வேலையை நினைச்சு எனக்கு பெருமையா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மாசா பேசிட்டு அவனுக்கு பர்மனெண்ட் வேலை கிடைச்சதால ஊரே அவனை வெட்ட அருவாளோட காத்துட்டு இருந்தாலும் தைரியமா திரும்பவும் மாக்கியப்பூருக்கு பஸ் ஏறி அந்த கிராமத்துக்குள்ள இறங்குறாங்க. இதோட இந்த சீசனை இங்க முடிக்கிறாங்க. அப்பாவுக்கு உண்மை தெரிஞ்சிச்சு. காதலிச்ச பொண்ணு கல்யாண கோலத்துல வந்து நிக்குது. இன்னொரு பக்கம் அடியாட்கள் கொல்ல வராங்க. இந்த பயங்கரமான சிக்கல்ல இருந்து நம்ம சூப்பர் சுப்பு எப்படி தப்பிக்க போறாரு, அவரோட வாழ்க்கை என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட சீசன் 2க்கு லீடு கொடுத்து முடிக்கிறாங்க. சீசன் 2ல என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.